தேங்க்ஸ். அம்மாடி ஒரு நிமிஷம் இரு. இது என் 2வது பொண்ணு, பேரு நந்தினி. டிகிரி முடிச்சுட்டா, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வணக்கங்க. பொம்பளை புள்ள வேலைக்கு போய் என்னங்க பண்ண போறா? வீட்ல இருக்க வேண்டியதானே? என்ன மாப்பிள, இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே தட்டை மாத்தி கல்யாணத்தை முடிச்சிடலாம். பிடிச்சிருக்கு. உங்க மூத்த பொண்ணு இல்ல, உங்க 2வது பொண்ணு நந்தினியை பிடிச்சிருக்கு. என்னங்க இது? மூத்த பொண்ணை பார்க்க வந்துட்டு 2வது பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏதோ மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லிட்டான். அதுக்கே இப்படி கோச்சிக்கிறீங்க? என்ன இருந்தாலும் இது முறை இல்லைங்க. நீங்க பண்ணது மட்டும் முறையா இருக்கா? ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு ஏதோ சுமாரா இருக்காளேன்னு சரின்னு சொன்னோம். ஏதோ மனசுல பட்டதை சொன்னா, அதுக்குவா இப்படி கோச்சிக்கிறீங்க? என்னங்க இது? எங்க மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, எங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இதுல சங்கடப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லனா வேண்டான்னு சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? நாங்க வேற இடத்த பாத்துக்கிறோம். வாடா. அம்மா இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. மாப்பிள கொஞ்சம் இப்படி வாங்க, தனியா பேசணும். வாங்க வாங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? என்ன சொல்லிட்டேன்? 3 பொண்ணுங்களையுமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? 2வது பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். மாப்பிள, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நீ உங்க அம்மாவை பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம பொண்டாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டான். யோ, அவ விதி முடிஞ்சு போயிடுச்சு, போய் சேர்ந்துட்டா. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு 2வது பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. யோ, சொன்னா புரிஞ்சுக்கியா? அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நீ கம்மியா தான் படிச்சிருக்க. அதுவும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்க. எப்படியா ஒத்து வரும்? யோ, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இங்க வாயா. நானே வேலை வெட்டி இல்லாம இருக்கேன். மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என்னென்ன பண்ண சொல்ற? 2வது பொண்ணை கல்யாணம் பண்ண வேலைக்கு போவா இல்ல? மாப்பிள, இது ரொம்ப பாவம். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. யோ, அந்த ஆளு மூஞ்ச பாத்தியா? நம்ம பொண்ணு பக்கம் வந்திருக்கோம், கொஞ்சமாவது கலகலப்பா இருக்கானா? ஏன்னா அவருக்கு 3 பொண்ணுயா. ஏதாவது உன்னை தள்ளி விட்டா போதும் தானே நினைப்பான். நீ மட்டும் அடிச்சு பேசு, கண்டிப்பா ஒத்துப்பான். எப்படியா பேசுறது? யோ, பேசி முடியா, உனக்கு 4 மடங்கு கமிஷன் தரேன். அப்படியா சொல்ற? பேசி பாப்போம். முடியை கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை, போடா முடி. வா. வாப்பா. என்னங்க?
பாருங்க, நானும் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அவரு கட்டினா 2வது பொண்ணு தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளை ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. ஒரு இடத்த அப்படி கை மாத்தி விட்டாருன்னா 3 லட்சம் 4 லட்சம் கையில பொருளும். உங்க பொண்ணு நல்லா தானே வாழ போகுது. அப்படியே தயங்குறீங்க? இத பாருங்க, பையன் பிடிவாதமா இருக்கான். நாங்க வெளியில சில பேர் கேக்குற மாதிரி வரதட்சணை ஒண்ணு அதிகமா கேட்க மாட்டோம். உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். பாவம், 3 பொண்ணுங்களை பெத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியாதா என்ன? ஒன்னும் அவசரம் இல்ல. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா 1-2 நாள்ல தரகர்ட்ட சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம். பட ஏங்க, அவங்க தான் இவ்வளவு தூரம் இறங்கி வராங்களே, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என் மூத்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. இப்ப எப்படி ஒரு நல்ல சமூகத்தை கொண்டு வந்தனோ அதே மாதிரி வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கண்டிப்பா உங்க மூத்த பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருவோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த 3 பொண்ணுங்க வீட்லயே வச்சிருக்க போறீங்க? அதாவது அமையறப்ப முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், நல்ல சம்பந்தம் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க, சரிங்களா? அப்ப நான் கிளம்புறேன். ம். என்னங்க இது? மாப்பிள்ளை வீட்டுல இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலை விதி. அது சரி, அவங்க அப்படி கேட்டதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் ஆசைப்பட்டபடி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறது, எதிர்பார்க்கறது நியாயம் தானே? நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. அவங்க நந்தினிய பொண்ணு பார்க்க வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா சந்தோஷம். ஆனா அவங்க எப்படி இருந்தாலும் நந்தினிக்கு நாம கல்யாணம் பண்ணத்தானே போறோம். அது இந்த சம்பந்தம் மூலமா நடந்துட்டு போட்டுமே. அப்போ நம்ம மாலதியோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது? இத பார்வள்ளி, நம்ம பொண்ணு மாலதிக்கு ஏற்கனவே நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுத்தோம். ஆனா அவ தலையெழுத்து, அந்த வாழ்க்கை அவளுக்கு சரியா அமையாமையே போயிடுச்சு. ஆனா அதுக்காக அவளை நாம அப்படியே விட்டுற போறது இல்லையே. நாளைக்கே அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கத்தானே போறோம். ஆனா ஆண்டவன் என்ன விதிச்சிருக்கானோ அதுதானே நடக்கும். அதனால தான் இப்போ வந்திருக்கிற இந்த சம்பந்தத்தை நம்ம நந்தினிக்கு பேசி முடிச்சிடலான்னு நான் தீர்மானமே பண்ணிட்டேன். அப்பா, என்னப்பா இது? அவங்க கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? அவங்க என்னடானா சந்தையில மாடு வாங்குற மாதிரி இந்த மாடு சரியில்லை அந்த மாடு கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்களும் சரின்னு தலையாட்டுறீங்க. இரு, என்ன பேசுற நீ? என்ன பேச்சு பேசுற நீங்கிற? அவன் இந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தாலே அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். ஆனா நான் மூணு பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்திருந்தாலாவது அது அப்பப்போ எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்து என் சிரமத்தை குறைச்சு என் பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பான். எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அதை அந்தந்த காலத்துல செஞ்சு முடிச்சாதான் என் கடமை முடியும். என்னப்பா பேசுறீங்க? எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, லட்சியம் இருக்கு. முதல்ல நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம், குடும்பம், மத்ததெல்லாம். நந்தினி, இங்க பாருமா, நீ எப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமா. நீ எப்படியும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்க போறல, அதையே இப்ப பண்ணிக்க கூடாது? ஐயோ அம்மா, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது அக்காக்கு வந்த சம்பந்தமா? நந்தினி,
நீ மாலதி மேல இருக்கிற பாசத்துல பேசுறம்மா. அத நான் தப்புன்னு சொல்லல. அவ மேலயும் எங்களுக்கு அக்கறை இருக்குமா. ஆனா எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காமா, அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணணும். இவங்களாவது வரதட்சணைய கம்மியா கேக்குறாங்க. ம் வேற ஒருத்தர் உன்னை பார்த்து ஜாஸ்தியா கேட்டா என்னம்மா பண்றது? அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் தலையாட்டணுமா? 1000 காரணம் சொன்னாலும் சரி, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. நீ இப்படியே பேசினா எப்படி? நாளை காலையில யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்னடி பெருசா இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? இப்போதைக்கு இந்த வீட்டுல இந்த ஒரு கல்யாணமாவது நடந்தா போதும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு நந்தினி, அந்த பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் தீர்மானமே பண்ணிட்டேன். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அப்பா, இந்த பார், நீ எதையும் சொல்ல வேண்டாம். எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. நந்தினி அக்கா காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. சரி, நீ சாப்பிட்டியா? இல்ல. போய் சாப்பிடு. நீங்க 2 பேரும்? நாங்க வரோம், நீ போ. சரி. சாரிக்கா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன் மேல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் எதிர்ச்சியா தானே நடந்தது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன, வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல நந்தினி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சொல்ற மாதிரி இது எனக்கு 2வது கல்யாணம் தானே. நீ குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டாம். இல்லக்கா, ஆளாளுக்கு 2வது கல்யாணம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி நீ கல்யாணம் ஆகி எத்தனை நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்ட? எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு. இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது 2வது கல்யாணம் தானே. அது நடக்கும்போது நடக்கட்டும். என்ன நினைச்சு உனக்கு வந்த நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற. அப்பா சொன்ன மாதிரி நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க மனசாவது சந்தோஷப்படும். என்னக்கா நீ அவங்கள மாதிரி புரியாம பேசுற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்பா சொல்றாருன்றதுக்காக என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்ல நந்தினி, அப்பா அம்மா நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. இது ஏன் தலை எழுத்து, அதுபடிதான் நடந்திருக்கு. இதை யாராலையும் மாத்த முடியாது. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அவங்க சொல்றது கேளு. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா தானே ரேவதியை பத்தி அவங்க யோசிக்க முடியும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது நியாயம் தானே. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு தானே தெரியும். நீ ஏற்கனவே அப்பா அம்மா கிட்ட சொன்ன மாதிரி
லட்சியம் கனவுன்னு சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. மாப்ள நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ சொல்லு. யோ, உன் மூஞ்சிக்கு ஆர்டினரி டீயே ரொம்ப அதிகம். முதல்ல போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. ஏன் மாப்ள, அது எப்படியா ரெண்டாவது பொண்ணை குறி வச்சு அடிச்ச? என்ன அந்த ஆள் கவுந்துட்டானா? சாதாரணமா கவரல, குப்புற கவுந்துட்டான். நீ கேட்ட மாதிரி ரெண்டாவது பொண்ணையே தரேன்னு சொல்லிட்டான். இத பாரு மாப்ள, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பொண்ணையாவது ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துற வழியை பாரு. பாவம், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியும். யோ, நான் என்ன குடும்பம் நடத்த மாட்டேன் நான் சொல்றேன். வர்றவங்களுக்கு என் கூட குடும்பம் நடத்த தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த பாரு மாப்ள, உன்னை தேடிட்டு வரும்போது தான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். உன் மொத பொண்டாட்டி அவளா தற்கொலை பண்ணிக்கலையாமே, நீ தான் டார்ச்சர் பண்ணி அவளை கொலை பண்ணிட்டியா? யோ, நீ தரகரா இல்ல சிபிஐ ஆபீசரா? தேவையில்லாம என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? அப்படியே ஓங்கி போட்டேன்னு வச்சுக்க. இருப்பா இரு, என்ன நானவா சொல்றேன்? ஊர்ல பேசிக்கிறதானே சொல்றேன். யோ, ஊர்ல இருக்கிறவ 1008 சொல்லுவாயா? உன்னை பத்தி கூட தான் சொல்றான். நீ ஒரு ஃப்ராடு, நீ பண்ணி வச்ச கல்யாணம் எதுவுமே உருப்பிட்டது இல்லைன்னு. நாங்கெல்லாம் அதை நம்புறமா என்ன? இதை பாருப்பா, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏகப்பட்ட பொய்ய சொல்லி அந்த பொண்ணு வீட்டுல ஓகே பண்ணி வச்சிருக்கேன். உன் விஷயம் எதுவும் வெளியே தெரியாம பாத்துக்க. என்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிக்கிறதுக்குள்ள அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடணும். பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அந்த பொண்ணோட தலையத்து என்ன ஆக போதோ தெரியல. ஏற்பாடு பண்றேன். நாயரே, நமக்கு ஸ்பெஷல் டீயை போடுங்க. அண்ணா, அந்த பார்க்கிட்ட நிப்பாட்டுங்க. நந்தினி எங்க இந்த ஏரியா பக்கம்? சரி, என்னன்னு தான் பார்ப்போம். இந்தாங்க. என்ன நந்தினி, ஏதாவது ப்ராப்ளமா? அவசரமா மீட் பண்ணணும்னு கூப்பிட்ட? அதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சுரேஷ். ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஹேய் நந்தினி, என்ன என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நந்தினி, எனி ப்ராப்ளம்? ஆமா சுரேஷ், நம்ம லவ் சக்சஸ் ஆகாது. வாட்? என்ன வளர்ற? இல்ல சுரேஷ், எங்க அப்பா எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. அந்த மாப்பிள்ளையும் பார்த்த உடனே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னா என்ன? உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி சொல்ல வேண்டியது தானே? என்னால முடியல சுரேஷ். நானும் எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அப்போ நாம 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லவ் பொய்யா? லவ் அக்செப்ட் பண்ண அன்னைக்கு என்ன சொன்ன நீ? நம்ம 2 பேர் வீட்லயும் இன்ஃபார்ம் பண்ணுவோம், 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னா மட்டும் லவ் பண்ணுவோம், இல்லனா லவ் பண்ண வேணான்னு சொன்னியா இல்லையா நீ? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியுது சுரேஷ். ஏன் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாரு. எங்க வீட்ல 3 பொண்ணுங்க. யாராவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு எங்க அப்பா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அதத்தான் நானும் சொல்றேன். வா, 2 பேரும் ஓடி போவோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம், அப்புறம் வந்து சரண்டர் ஆயிடுவோம். சேர்த்துக்கலன்னா தனியா போய் வாழ்ந்து காட்டுவோம்.
உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட சும குறைஞ்சிரும்ல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால வீட்டை விட்டு ஓடி வர முடியாது. மீறி வந்தா எங்க குடும்ப மானம் போயிடும். என் அக்கா தங்கச்சிங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்போ நீயும் நானும் பழகினது, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துனது, நீ என் மேல வச்சிருந்த லவ், உயிரே போனாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னியே. அப்படி இப்படின்னு சினிமா டைலாக்லாம் பேசினியே. அது எல்லாமே போய் தான் இல்ல? நான் எங்க போனாலும் நீ நந்தினி நந்தினின்னு கூப்பிடுறதுதான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். உன் கூட பழகின இந்த 5 வருஷம் போதும். அது நினைச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துருவேன். அவர் என் கழுத்துல தாலி கட்டினாலும் என் மனசு பூரா நீதான் இருப்ப. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நந்தினி, லவ்வா பண்ற லவ் நாளைக்கு வரண்டி ஒரு வீட்டுக்கு